டெல்லி அலிப்பூரில் உள்ள கார்னிவல் சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சொகுசு விடுதியில் குழந்துவிட்டு எரியும் நெருப்பால் வானூக்கி கரும்புகை எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜு. இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? இதில் யாரேனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? தீ விபத்தை அணைப்பதற்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க? கார்த்திகா, அதாவது அலிப்பூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ரெசார்ட்டில் வந்துட்டு தீ சிறிது நேரம் முன்பாக தீ பற்றி இருக்கின்றது. தீ வேகமாக பரவுவதாக வந்து கூறப்படும் நிலையில அந்த பகுதியில் யாரையும் சிக்கியிருக்கின்றார்களா, அந்த ரிசார்ட்டில் வந்து உள்ளே யாரையும் இருக்கின்றார்களா போன்ற ஒரு சோதனைகள் வந்துட்டு டெல்லி காவல்துறை வந்து ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சம்பவம் தொடர்பாக தீ பற்றிய சம்பவம் தொடர்பாக நிர்வாகம் சார்பாக தீயணைப்பு துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக 10 தீயணைப்பு வாகனங்கள் வந்து அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நிர்வாகம் சார்பில் வந்து கூறப்படுவது இந்த ரெசார்ட்டினுடைய ஒரு பகுதி, குறிப்பாக அந்த விருந்து நடைபெறும் அந்த அறையில் வந்துட்டு மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது வந்து நிர்வாகம் சார்பில் கூறப்படும் ஒரு காரணமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீயணைப்பு படையினர் வந்து தொடர்ந்து அந்த விசாரணையை வந்து நடத்தி வரக்கூடிய நிலையில தீயை அணைக்கும் முயற்சியில் வந்து மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். நமக்கு தெரியும், டெல்லி உள்ளிட்ட பல அந்த வட மாநிலங்கள்ல அதிகரித்து அந்த வெப்பமானது அதிகரித்து காணப்படும் நிலையில் இது போன்ற தீ விபத்துகள் வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு ஏற்படலாம். அதே போல அந்த மின் விநியோகம் வந்துட்டு தொடர்ந்து தேவை அதிகரித்து காணப்படும் நிலையில இது போன்ற தீ விபத்துகள் வந்து ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகும். டெல்லி அலிப்பூரில் கார்னிவல் சொகுசு விடுதியில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்தோம். இந்த தீயை அணைப்பதற்காக அங்கு தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு.